இன்று தேசிய படைப்பாற்றல் தினம். தேசிய படைப்பாற்றல் தினத்தில் எதையாவது படைக்க வேண்டும் என்று தோன்றியது. என்ன படைக்கலாம்? கதையா? கவிதையா? கட்டுரையா? யோசித்தேன். படைப்பாற்றல் என்றால் என்னவென்று யோசித்தேன். பிரம்மா படைப்பு கடவுள். அவர்தான் எல்லாவற்றையும் படைப்பதாக இந்து மத நம்பிக்கை சொல்கிறது. மற்ற மதங்கள் என்ன சொல்கின்றன என்று எனக்கு தெரியாது. தொழிலாளர்களை பார்த்து மகாகவி பாரதி சொல்கிறார். பிரம்மதேவன் கலை இங்கு நீரே என்று. அதாவது தொழிலாளர்கள் தான் பிரம்மதேவனுடைய கலையை செய்யக்கூடியவர்கள் என்கின்றார். படைப்பது என்பது ஒரு கலை என்கின்றார். கலை என்றால் என்ன என்று அடுத்த கேள்வி வரும். கலை என்றால் அழகானது, இனிமையானது. மற்றவர்களை மகிழ்விக்க கூடியது. அதில் தோன்றக்கூடிய எண்ணம், செயல் வெளிப்பாடு யாவும் நளினமாகவும் நுட்பமாகவும் இருக்கக்கூடியது. இப்படி யோசித்துக் கொண்டே செல்லலாம். ஆக படைப்பது என்பது ஒரு கலை. மனிதர்களை, உயிரினங்களை, உலகை, பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்தது யார் என்பது அறிவிக்கும் நம்பிக்கைக்கும் இடையே தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாகத் தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் பிறப்புக்கான மூலம் இருக்கும் என்பது ஏதோ ஒரு இடத்தில் தோற்றுத்தான் ஆக வேண்டும். எல்லாவற்றுக்கும் மூலம் இருக்கும் என்ற கொள்கை உண்மையாக இருக்கும் என்றால் ஆரம்ப புள்ளி என்ற ஒன்று இருக்கவே முடியாது. ஆரம்ப புள்ளி என்ற ஒன்றுக்கு நிச்சயமாக ஒரு மூலம் இருக்க முடியாது. ஆதலால் மூலம் இல்லாத ஏதோ ஒன்றின் மூலமாகத்தான் எல்லாமும் வந்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மூலமான அந்த மூலம் இல்லாத ஒன்றை ஒரு தரப்பினர் இறைவன் என்கின்றார்கள். இன்னொரு தரப்பினர் இயற்கை என்கின்றார்கள். மற்றொரு தரப்பினர் அந்த இரண்டும் ஒன்று என்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த உலகம் எப்படி தோன்றியது என்பதில் சர்ச்சை இருந்தாலும். இன்று இந்த உலகில் பிரம்மாண்டமாக நிற்கின்ற மாளிகைகள், மண்டபங்கள், வாகனங்கள், எந்திரங்கள் எல்லாம் மனிதர்களின் படைப்புகள் தான். மனிதர்கள் படைத்துள்ள ஒவ்வொன்றும் ஒரு கனவின் உண்மை ஆக்கம். கனவை நனவாக்குவது தான் படைப்பாற்றல் என்ற கலை. இந்த உலகத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்டுள்ள எல்லாவும் மனித கனவுகளின் ஒருங்கிணைந்த வெளிப்பாடு. மனித அறிவின்படி உருவாக்கப்பட்ட படைப்புகள் தான் அவை யாவும். என்ன படைக்க வேண்டும்? எப்படி படைக்க வேண்டும்? இவை மனித கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது தான். உலகை, பிரபஞ்சத்தை படைத்ததில் மனிதர்களுக்கு பங்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனித அறிவின், மனித உழைப்பின் துணையோடு உருவாக்கப்பட்டுள்ள எல்லாவற்றிலும் மனிதர்களுக்கு பங்கு உள்ளது. மனிதர்களுக்கு பங்குள்ள எல்லாவற்றிலும் அது எப்படி இருக்க வேண்டும், எப்படி வரவேண்டும் என்று தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் மனிதர்கள் என்று உருவாக்கி உள்ள உலகம், மனிதர்களின் வாழ்க்கை என்பது பெரிதும் மனிதர்களின் படைப்புகள் தான். கொஞ்சம் இயற்கையின் துணையும் இருக்கலாம். இயற்கையை ஆதாயமாக்கி அதை கொண்டு மனிதர்களால் ஏராளமாக படைக்க முடியும் என்பதற்கு இன்று இந்த உலகில் உயர்ந்து நிற்கக்கூடிய படைப்புகள் எல்லாவுமே சாட்சி. என்ன வேண்டுமோ அதை படைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் மனிதர்கள் என்றால் மனிதர்கள் தங்களுக்கு வேண்டியதை, நன்மை தரக்கூடியதை படைத்து கொள்ள ஆற்றல்கள் யாவும் உடையவர்கள் என்றும் சொல்லலாம் அல்லவா? மனிதர்கள் அத்தனை ஆற்றல் படைத்தவர்கள் என்றால் பிறகு ஏன் இந்த உலகில் மனிதர்கள் துன்ப துயரங்கள் படும் அவல நிலை? மனிதர்களின் துன்ப துயரங்களை துடைத்தெறிய கூடிய படைப்புகளை உருவாக்க வேண்டியது அவசியம் அல்லவா? மனிதர்களால் ஆக்கத்தையும் உருவாக்க முடியும், அழிவையும் உருவாக்க முடியும். ஆக்கப்பட்ட பொருளாக தோன்றியிருக்க கூடிய மனிதர்கள் மனித குலத்திற்கு ஆக்கப்பூர்வமான நன்மைகளை தரக்கூடிய படைப்புகளை தருவது தானே முறையாகும். இந்த சமுதாயம் எவ்வளவோ மாறி வந்துள்ளது. விலங்குகளைப் போல வாழ்ந்த காட்டுமிராண்டி கால சமுதாயத்திலிருந்து பல்வேறு கட்டங்களைத் தாண்டி இன்றைய நவநாகரீக சமூக நிலைக்கு வந்துள்ளது. இதற்கெல்லாம் காரணம் மனித குலத்தின் பகுத்தறிவும் படைப்பாற்றலும் தான். ஆண்டாள் அடிமை, நிலப்பரப்புத்துவ சமுதாயம், முடியாட்சி சமுதாயங்களை கடந்து இன்று ஜனநாயக குடியரசு காலத்தில் முதலாளித்துவ சமுதாயத்தில் வாழ்கிறோம். சமூக, அரசியல், பொருளாதார வாழ்நிலைகளில் நான் எவ்வளவோ முன்னேறி வந்திருந்த போதிலும் இன்னும் அது போதிய அளவிற்கு முன்னேறி செல்லவில்லை. சமூக, பொருளாதார, அரசியல் வாழ்நிலைகளில் இன்னும் மலைக்கும் மடுவிற்குமான ஏற்றத்தாழ்வுகள் நிலவும் சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். பலர் கஷ்டப்படுவதும் சிலர் மகிழ்வாக வாழ்வதும் இயல்பு என்று கருதும் சூழலில் நாம் வாழ்கின்றோம். இந்த வேறுபாடுகள் எல்லாம் விதி, கர்மா என்ற ஜோதிட வார்த்தைகளில் ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கின்றோம்.
விதி கர்மா உள்ளதா இல்லையா என்று ஆய்வுக்குள் நான் போகவில்லை. ஆனால் இதனால் ஏற்படக்கூடியதாக நம்பப்படும் ஏற்றத்தாழ்வுகளை மனிதர்கள் நினைத்தால் மாற்றி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லோரும் சமூக அரசியல் பொருளாதார நிலைமைகளில் சமத்துவமாக வாழும் நிலையை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்காக மனிதர்கள் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். பகுத்தறிந்து அதை அடைவதற்கான வழிவகைகளை படைக்க வேண்டும். அந்த படைப்பாற்றலை கொண்டு அதற்கான வழிமுறைகளை செயல்படுத்த வேண்டும். இதுதான் இன்றைய உலகத்தின் தேவை. பெரும்பான்மை மக்கள் நலமுடன் வாழ்வதற்கு அவசியமான தேவை. அதனை நோக்கி மனித குலத்தின் சிந்தனை ஒருங்கிணைக்க வேண்டும். தீவிரமான பகுத்தறிவு உருவாக வேண்டும். படைப்பாற்றல் அதனை உருவாக்குவதற்கான வழியில் பெருக வேண்டும். அளவு மாற்றம் குணமாற்றமாக உருவாகி அன்பும் அறமும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த சமுதாயமாக உருவாக வேண்டும். அதற்கான இலக்கோடு மனித குலத்தின் படைப்பாற்றல் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படட்டும். முன்னோக்கிய மாற்றத்திற்கான உந்து சக்தியாக உருவாகட்டும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அன்பே தெய்வம். எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புறுவதற்கான புதியதோர் உலக செய்ய இனி ஒரு விதி செய்வோம். அதை எந்த நாளும் காப்போம் என்று கொள்கையோடு மானுடம் பாடுவோம். மனிதம் காப்போம் என்ற இலக்கோடு சிந்தனை புரட்சியை உருவாக்கி செயல்திட்டங்களை உருவாக்கி அன்பும் அறமும் அமைதியும் ஆனந்தம் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று விழையும் எனது எண்ணத்தை இந்த தேசிய படைப்பாற்றல் தினத்தில் முன்வைத்து இன்றைய எனது படைப்பு இதுதான் என்று மன நிறைவு அடைகின்றேன்.